தமிழகத்தில் கடந்த சில மாதங்களில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலைகள், மரணங்கள் சிலவற்றை திரும்பி பார்க்கலாம். கடந்த மே மாதம் 2ஆம் தேதி நெல்லை காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங்கை காணவில்லை என்று அவருடைய மகன் புகார் கொடுத்திருந்த நிலையில் 2 நாட்கள் கழித்து, அதாவது கடந்த மே 4ஆம் தேதி அவருக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார். இவரது மரணம் தற்கொலையா கொலையா என்பது கூட இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. 10 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் துப்பு துலங்காததால் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதிலும் இதுவரை துப்பு துலங்கவில்லை. மே மாதம் 20ஆம் தேதி நெல்லையில் பிரபல உணவகம் முன்பாக பட்டப்பகலில் தீபக் ராஜா என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தனது திருமணத்தையொட்டி நண்பர்களுக்கு உணவகத்தில் விருந்தளித்துவிட்டு வெளியே வந்தபோது அவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாநகர் குண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளர் சண்முகம் ஜூலை 3ஆம் தேதி இரவு தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது அவர் மீது 4 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தி கொடூரமாக வெட்டி கொலை செய்தது. கொலை தொடர்பாக 9 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.